மைனியாவது பயனியாவது இன்னைக்கு ஒன்னு நான் சட்னி ஆக்குறேன் பாரு. மருமோனே நான் சொல்றேன், இன்னைக்கு அவன் சோலை முடிச்சிட வேண்டியதான். அடி ஆத்தாடி, எல்லாரும் கும்பலாயில வந்திருக்காங்க. ஏம்மா இப்படி பேசுற? பேசக்கூடாது. நீ பேசின பேச்சுக்கெல்லாம் வாயில 4-5 குத்து தான் கொடுக்கணும். நாலுமுடி எங்கிட்ட அவன் வேலையை காட்டுற? சின்ன பொண்ணே, நான் சின்ன பொண்ணுதான். உங்களை நான் இன்னைக்கு பஞ்சராக்காம விட மாட்டேன்ல. திமிரு பிடிச்ச நாலுமுடி, எல்லாரும் வீட்டையும் சண்டை உண்டாக்கையில ரெடியா இருக்கா? ஆமா, அவளுக்கு தான் வீட்ல வேலை வெட்டி எதுவும் இல்லையே, அதான் அடுத்த ஆளு வீட்டு வேலையெல்லாம் சேர்த்து பாய்க்கா. அடி ஆத்தாடி, என்ன இப்படி சாப்பிட்டு தள்ளுறாளே. உன் தோலை உரிச்சு உப்பு கண்டம் போட்டு தொங்க விடணும். அடி ஆத்தி, எல்லாரும் ஒண்ணு கூட்டிட்டாங்களே, இன்னைக்கு நம்ம கதி அதோ கதிதான். அடிக்காத அந்த 4 முடி கூட சேராதுன்னு எத்தனை நாள் சொன்னேன். எம்மா, நான் அந்த அக்கா கூட சேரலம்மா. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அவங்களையே பார்த்தேன். அடி பாவி, 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இந்த 4 முடியை இவ பார்த்தாளா? பாத்தியலக்கா எப்படி எல்லாம் போய் சொல்றானே. ஆமா, இந்த மேனகாவுக்கு வாயை திறந்தாலே போய் தானே வரும். என்னைக்கவா உண்மை பேசியிருக்கான்? 1 மணி நேரமா இந்த இடத்துல இருந்து தானே 2 பேரும் பாடு பேசிட்டு இருந்தாளுவா. அக்கா, இப்ப பாடு பேசிட்டு இருக்கும்போது கூட இல்ல நம்ம பார்த்தேன்ல. என் மவானே ஓவரா செல்லம் கொடுத்ததெல்லாம் தப்புடி. குடும்பத்துக்குள்ள சண்டை உண்டாக்கிட்டு குடும்பத்தையே பிரிக்கையில பாத்துட்டு இருக்க. ஏம்மா ஏம்மா இப்படி எல்லாம் பேசிய? நானும் உன் குடும்பம் தானம்மா. இங்க பார்ட்டி, உன்னை நான் என்னை கட்டி கொடுத்தேனா அதுதான் உன் குடும்பம். மாமிய கிழவி ஓவரா குடும்பம்னு பாடு பேசிட்டு இருக்காங்க. சின்ன பொண்ணே, என்ன விட்டுரு சின்ன பொண்ணே, நான் என் வீட்டு போறேன். ஏம்மா, என் வாயிலே மிதிச்சிட்டாளே. நாலுமுடி, நீங்க இந்த ஊர்ல இருக்கணுமா இருக்க வேண்டாமான்னு சீக்கிரம் முடிவு பண்ணிருங்க. சின்ன பொண்ணே, நீ என்ன பக்கத்து ஊருக்கு போறியா என்ன? அடிச்சு துவைச்சாலும் இந்த குசும்பு தானே போக மாட்டேங்குதே. என் மருமவ அடிக்கடி என்னே திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்கா. நம்ம வேலையை கண்டினியூ பண்ணுவோம். அம்மா, பெத்த பிள்ளை எப்படி அடிக்கலாமா? உன்னையெல்லாம் அடிச்சு துவைக்கல, நேரா உன் மாமியார் வீட்ல நீ போய் விழணும். அந்த மாதிரி உன்னை அடிக்கணும்டி. இங்க பாருமா, நீ இவ்வளவு நேரம் பேசுனதெல்லாம் சரிதான். எங்க மாமியார் வீட்டுக்கு போற முடிவை நான் தான் எடுக்கணும். சின்ன பொண்ணே, அந்த 4 முடிய மட்டும் விட்டுறாத, அப்படியே அவளை கரைக்கு தூக்கி எரிஞ்சிரு. ஆத்தாடி, கூட இருக்கப்பட்டவளே சொல்லி கொடுப்பாளோ போல இருக்கே. நாலுமுடி, மரியாதையே சொல்லிருங்க. உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை எதுக்கு? என் சம்மந்திக்காரிட்ட அந்த ஐடியா இந்த ஐடியான்னு சொல்லி கொடுத்து வீட்டுக்குள்ள சண்டையை உண்டாக்கிட்டு இருக்கீங்க. மைனி, நானும் அந்த அக்காவும் சேர்ந்து எந்த ஐடியாவும் போடல. மைனி, இந்த 4 முடிய கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் உனக்கு இருக்கு. ஏம்மா, நீயாவது கொஞ்சம் நான் சொல்லியதை கேளுமா. இவள் நாள நீ சொன்னதெல்லாம் கேட்டதுனால தானே இந்த நிலைமை. ஏம்மா, நான் அந்த அக்கா கிட்ட இங்க இருந்து நம்ம வீட்டுக்கு போற வழி எப்படின்னு தான் கேட்டம்மா இவ்வளவு நேரம். ஓஹோ, இதுல இருந்து 2வது வீட்டுக்கு போக்கு, இதுல இருந்து எப்படி போகணும்னு வழி கேட்டுட்டு இருந்தியோ? சுமதி அக்கா, இந்த ஊரை சுத்தி பார்க்கலான்னு தான் அந்த அக்காவிட்ட வழியே கேட்டேன். நல்லா கேட்டம்மா வழியா? அவளும் நல்லா உனக்கு வழியை சொல்லி தந்திருக்கேல்ல. ஏக்கா, நீங்களாவது நம்புங்க அக்கா, நீங்க என் பக்கத்து வீட்டுக்காரங்க தானே அக்கா. நீங்க கூட நம்பலனா என்ன யாரக்கா நம்புவா? உன்னை தான் வீட்ல உள்ளவங்களே நம்ப மாட்டாங்க, அப்புறம் எப்படி பக்கத்து வீட்ல உள்ள நாங்க எல்லாம் நம்புவோம்? சின்ன பொண்ணே, என்ன கீழே இறக்கி விடு. சின்ன பொண்ணே, என்ன உங்களை கீழே இறக்கி விட்டுனா என்ன பாருங்க. அடி ஆத்தாடி, கீழே இறக்கி விடுன்னு சொன்னா டம்முனி கீழே போட்டுட்டாளே. பேசாம இந்த இடத்துல இருந்து நம்ம எஸ்கேப் ஆயிரும். இல்லனா இவ சம்மந்திக்கார கூட இருந்து நம்மளையும் தோலை உரிச்சு தொங்க விட்டுருவாங்க. 4 முடி எஸ்கேப் ஆயிட்டே. அக்கா எஸ்கேப் ஆயிட்டாங்களா? அப்படின்னா இனிமேல் எங்க மைனி என்னெல்லாம் கவனிப்பாங்க. பேசாம என் உடன்பிறவா சகோதரிய என் மைனிட்ட காட்டி கொடுத்தாதான் என் மைனி கொஞ்ச நேரம் பேசாம இருப்பாங்க. 4 முடி, எங்க ஓடினாலும் நீ இந்த ஊர்ல தானே இருப்ப. என் கையில நீ மாட்டினா சம்மந்தி சட்னி தான். எம்மா, நீ என்னமா சர்க்கஸ் ஸ்டார் மாதிரி என் மேல இப்படி யாரு நிக்க? கீழே இறங்குமா. ஆமாடி, என்ன பார்த்தா சர்க்கஸ் காரி மாதிரி தான் தெரியும். ஆமாமா, கீழே இறங்கு. இங்க பாருடி மேனகா, நீ உன் மைனிகாரிட்ட மாட்டிட கூடாதுன்னு தான் உன்னை அடிச்ச போல மெதுவா அடிச்சிட்டு இருக்கேன்.
இவ்வளவு நேரமா என் மேல யாரு நின்னுட்டு என்ன மெதுவா அடிச்சியா? ஆமா, அடிச்சதுல சத்தம் மட்டும் தானே கேட்டு உனக்கு வலிக்க வச்சது. செய்ய வேலையில வேண்டாத வேலை. இதுல உன் மைனி காரிட்ட மாட்டினா அப்பளம் கணக்குனா பொரிச்சு எடுத்துருவா. மைனி, இந்த 4 முடியாக்கா நம்ம வீட்டு முருங்கை மரத்துல இருந்து முருங்கைக்காய களவாண்டிட்டு போனாங்க. என்னது? நம்ம வீட்டு முருங்கை மரத்துல இருந்து முருங்கைக்காயை களவாண்டுட்டு போனாளா? ஆமா மைனி, நான் இப்ப சொல்லியது எல்லாம் உண்மைதான். உண்மை தவிர வேற எதுவுமே இல்ல. 100 முருங்கைக்காய் கிட்ட பறிச்சிருப்பாங்க. எனக்கு கொஞ்சம் தாங்கன்னு கேட்டதுக்கு என்கிட்ட பேச்சு கொடுத்தா போல பேச்சு கொடுத்து அம்பட்டு முருங்கைக்காயும் களவாண்டுட்டு போயிட்டாங்க. ஏக்கா, இந்த 4 முடி பண்ணி வேலை பாத்தீங்களா? அந்த அக்கா 3 முருங்கைக்காய குழம்பு வச்சிட்டு மத்த முருங்கைக்காய் எல்லாத்தையும் வித்து பணாக்கன்னு சொன்னாங்க. அடி பாவி, பக்கத்து வீட்ல எல்லாரும் ஓசையில குழம்பு வாங்கி திட்டிட்டு முருங்கைக்காயை வித்துட்டானா? பாத்தீங்களாக்கா, 4 முடி சரியான சாமர்த்தியானதான். நளினி அக்கா, உங்க வீட்டு செடியில இருந்து கத்திரிக்காயும் களவாண்டுட்டு போனாங்க. என்ன சொல்ல மேனகா? அந்த 4 முடி எங்க வீட்டு கத்திரிக்காயில இருந்து களவாண்டுட்டு போனானா? ஆமாக்கா, எங்க வீட்ல இருந்து முருங்கைக்காய், உங்க வீட்ல இருந்து கத்திரிக்காய் எல்லாத்தையும் களவாண்டுட்டு போய் விக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அக்கா. சின்ன பொண்ணு, 4 முடி உன்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டு போயிட்டா. ஆனா என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதவா. இன்னைக்கு நாமளா அந்த 4 முடியான்னு பாத்துருவோம். ஏம்மா, மைனி போயிட்டாங்களா? ஆமாடி, 4 முடி நம்ம வீட்ல இருந்து முருங்கைக்காயும் நளினி வீட்ல இருந்து கத்திரிக்காயும் களவாண்டு போனேன்னு சொன்னேன்ல. நளினியும் உன் மைனிகாரியும் அவளை பிடிக்க ஓடியே போயிட்டாங்க பாட்டி. எப்பா, குறுக்கு நிமிர முடியலையே. அடிக்காட்டி மெதுவா தானே மிதிச்சேன், அதுக்குள்ள உன் குறுக்கு முடிஞ்சு போயிட்டான். போமா, நீ வேற. மகாராணியா இருந்தேன், இப்ப மட சாம்பிராணி ஆயிட்டேன். ஆமா, இப்படி மட சாம்பிராணி ஆகுறதுக்கு காரணமே நீதான். ஒழுங்கா உன் மாமியார் வீட்டுல போய் உன் புருஷன் கூட வழிய பாரு. சுமதி அக்கா, என் மேல அக்கறை உள்ள ஆளு நீங்க மட்டும்தான். இந்த வார்த்தை தானே 4 முடிட்ட சொல்லிருப்பேன். நம்மள பத்தி சுமதி அக்காவுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. சுமதி அக்கா, இங்க சீக்கிரம் வாங்க. அம்மை மகளையும் எப்படி அடிச்சிட்டு கிடங்க, எனக்கு என்ன? ஆஹா, எல்லாரும் இங்க இருந்து போயிட்டாங்க. என்னம்மா சொல்ற? எட்டி மக்கா, உன் மைனிகாரி நளினி சுமதி 3 பேரும் சேர்ந்து 4 முடியா பிடிக்க போயிருக்காங்க. வா, நம்ம மெதுவா நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். சரிம்மா, எப்படியாவது மைனிகாரிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிரணும். உனக்கு மட்டுமா உன் மைனிகாரிய கண்ட பயமா இருக்கு? எனக்கு தான் அவளை கண்ட பயமா இருக்கு. அவளோ பயத்தையும் மனசுல இவ்வளவு நேரமா அடக்கி வச்சிருந்தேன். உனக்கு தெரியுமா? சரிம்மா, இப்ப பேசிட்டு இருக்கேன்னு யாரும் இல்ல. வா, நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். 4 முடி எங்க போனாலும் இன்னைக்கு என் கையில இருந்து தப்பிக்க முடியாது. ஏய் சின்ன பொண்ணே, அந்த 4 முடியா பிடிச்சியா இல்லையா? ஒரே ஓட்டமா ஓடியே போயிட்டாங்க அக்கா. எப்படி இருந்தாலும் ஒரே ஓட்டமா ஓடினாலும் இந்த ஒரே தானே சுத்தி சுத்தி வருவான். அந்த 4 முடி மட்டும் என் கையில கிடைக்கட்டும். 4 முடியா இணிஞ்சு எடுத்துறியேன். உன் சம்மந்திகாரிட்ட எப்படி எல்லாம் சொல்லி கொடுத்திருக்க பாத்தியா சின்ன பொண்ணே? 4 முடி சொல்லி கொடுக்கறது இருக்கட்டக்கா, என் சம்மந்திகாரி லேசப்பட்டவளா? இந்த 4 முடியை துரத்திட்டு வந்ததுல மேனகாவை மறந்துட்டேனே. சின்ன பொண்ணே, உன் மாமியாரும் உன் சம்மந்திகாரியும் நளினி வீட்டு பக்கத்துல தான் நிக்கறாங்க. ஏய் சின்ன பொண்ணே, அங்க பாரு, உன் மாமியாரும் உன் சம்மந்திகாரியும் என்ன ஓட்டம் ஓடுறாங்கன்னு. அடி பாவீங்களா, மோவள காப்பாத்துக்கு அம்மையும் சேர்ந்துல ஓடுறாங்க. எக்கா, எங்கக்கா ஓட்டம் ஓடுவாங்க? நேரா எப்படி இருந்தாலும் என் வீட்டுக்கு தான் போவாங்க. இருங்க, உங்க 2 பேருக்கும் நான் வாரேன். எப்பாடா, மைனிகாரிய நல்ல வேலையா 4 முடியாக்க பக்கமா திருப்பி விட்டுட்டு நான் எஸ்கேப் ஆயிட்டேன். ஆமாட்டி, எப்படியோ தப்பிச்சு வந்துட்டோம். ஏம்மா, நான் தானம்மா மைனிட்ட இருந்து தப்பிச்சு வந்தேன், நீ தப்பிச்சு வந்துட்டேன்னு சொல்லியா? ஆமாட்டி, நீ பண்ண வேலையில உன் மைனிகாரிய நான் அடிச்சு போட்டேன்டி. என்னம்மா சொல்ற? ஆமாட்டி, நீ என் சேலையெல்லாம் கிழிச்சு போட்டேல, நீ உன் மைனிகாரி தானே கிழிச்சு போட்டேன் என்று சொன்னேல. அந்த கோவத்துல தான் உன் மைனிகாரி பலார்னு கண்ணத்துல அரைஞ்சிட்டேன். நானே உன் மைனிகாரி கண்டு பயந்து போய் கிடக்கேன் தெரியுமாட்டி. எப்படா, எனக்கு இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. நான் மட்டும்தான் என் மைனிகாரிட்ட தான் அடி வாங்குவேன்னு நினைச்சேன். இப்போ கூட்டாளியா என் அம்மாவும் என் கூட சேர்ந்துட்டாங்க. ஆஹா, என்னம்மா என்னாச்சு? உன் மைனிகாரி வாராட்டி. சின்ன பொண்ணு சொன்ன போல அம்மை மோன நேரா வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. வீட்டை விட்டு வேற எங்க போவாங்க 2 பேரும்? அடிக்கிறது சவுண்ட் மட்டும் தான் கேக்குது, ஆனா ரியாக்ஷன் கம்மியா இருக்கே. ஆமா, மகள அடிக்கிற போல நடிக்கிறாங்க. மாமியாரே, உங்க நடிப்பெல்லாம் என்கிட்ட செல்லாது.
உன்கிட்ட எத்தனை நாளைக்கு சொல்லியது? மாமியார் வீட்ல இருந்து வந்தியா, இங்க 2 நாள் இருந்தியா, நல்லா தின்னியா, போயிட்டே இருக்கணும்னு. இங்கே இருந்து எனக்கு என் மருமகளுக்கு சண்டை மூட்டி விடுதியா? உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கு? ஏ அப்பா, மாமியார் என்ன நடிப்பு நடிக்குது, அப்படியே மக மேல கோவம் போல காட்டுது. பாருங்கக்கா, பாத்துட்டு தானே இருக்கேன் நளினி. சின்ன பொண்ணு பக்கத்துல நிக்கல, அதான் மக கிட்ட நடிக்க போல நடிச்சிட்டு இருக்காங்க. எத்தா நீங்க எங்க போங்க, என் சம்மந்திக்காரிட்ட நான் பேசிக்கிறேன். அவகிட்ட பேசக்கு எனக்கு நிறைய விஷயம் இருக்கு. மர்மலே, நீ பேசாம இரு மர்மலே. என் மோளை நான் பாத்துக்கிறேன். இப்ப பண்ண பிரச்சனைக்கு நான் தான் அவனுக்கு தண்டனை கொடுப்பேன். இங்க பாருங்க அத்தை, உங்க மகா பிரச்சனை பண்ணது என்கிட்ட. செய்யற வேண்டாத வேலை எல்லாத்தையும் செய்துட்டு என்ன மாட்டி விட்டது உங்க மகா. அதனால நான் தான் அவளை கவனிப்பேன். மர்மலே, நீ எந்த கஷ்டமும் படாத. என் மோளை நான் கவனிச்சுக்கிறேன். இவ பண்ண வேலைக்கு இன்னைக்கு ரூமுக்குள்ள இவள போட்டு கதவு சாத்தி பூட்டியே. அப்பதானே இவளால எங்க வெளில வர முடியாது. வெளில வராம இருந்தாதான் யார்கிட்டயும் வம்பு இழுக்காம இருப்பா. ரெண்டருக்குள்ளேயும் சண்டையை மூட்டி விடாம இருப்பா. ஓஹோ, உங்க மகளை ரூமுக்குள்ள பூட்டி வச்சுட்டு பாலும் பழமும் தேர்மா கொடுத்து உடம்ப தேத்தி விட போறீங்களோ? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல மர்மோல. அவ பண்ண வேலைக்கு பால் தேர்மா கொடுப்பாங்க. ரூமுக்குள்ள போட்டு அடைச்சு போட்டனா வெளில வர முடியாதுல. உள்ள இருக்கும்போது அவ கஷ்டப்பட்டு கிடப்பா இல்ல. இங்க பாருங்க அத்தை, எனக்கு என் சம்மந்திக்குள்ள பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். நீங்க தள்ளி போங்க. அடி ஆத்தாடி, மர்மோ சவுண்ட் கொஞ்சம் சவுண்டா வருதே. எதுக்கு நம்ம ஒதுக்கே நிப்போம்? ஐடி என்ன? நான் மைனி தாண்டி. என்ன சொன்னா? மாமியார் வீட்டுல உனக்கு போர் அடிக்குதா? உனக்கு போர் அடிச்சுனா மாமியார் நீயும் உருண்டு சண்டை போட வேண்டியதானே ரோட்ல. அதை விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி வந்து இங்க எனக்கு என் மாமியாருக்கு சண்டை உண்டாக்கி விட்டுதியா? மைனி, என்னை இப்படி அடிக்காதீங்க மைனி. எங்க அம்மா ஏற்கனவே என்ன அடி அடின்னு அடிச்சு தள்ளிட்டா. நீங்க வேற என்ன திருப்பி அடிக்காதீங்க மைனி. உங்க அம்மா பிரச்சனைக்கு அவங்க உன்னை அடிச்சிருப்பாங்க. எனக்கு நீ பிரச்சனை பண்ணதுக்கு நான் தானே உன்னை அடிக்கணும். வேண்டாம் மைனி, வேண்டாம் மைனி, அடிக்காதீங்க. இந்த பிஞ்சு உடம்பு தாங்காது. 4 முடிய கூட சேர்ந்து நாடகம் ஆடிய நாடகம். எல்லாரும் என்ன அடிச்சு துவச்சி எடுக்கிறாங்களே. ஆமாடி, நீ பண்ண வேலைக்கு உன் மைனிக்கு